இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோயா கிரேவி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோயா அதாவது மீல் மேக்கரை ஒரு 100 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் சால்ட் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு 100 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாமே 5 பீஸ் எடுத்துருக்கோம். மொத்தம் 15 பீஸ் எடுத்துருக்கோம். சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம். 100 கிராம் வெங்காயம் நீட்ட வாக்கில் வெட்டியிருக்கோம். இப்போ நம்ம வெங்காயம் 100 கிராம் போட்டோம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு 10 கிராம் மொத்தம் 20 கிராம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த 3 தக்காளியை போட்டுருவோம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா வச்சுருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஆல்ரெடி மீல் மேக்கர் நம்ம ஊற வைக்கிறப்ப ஆஃப் சால்ட் போட்டுருவோம். அதனால பாதி தான் போட்டுருவோம். லைட்டாக நம்ம புளிஞ்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 200 ml தண்ணி ஊற்றிடலாம். இப்போ 200 ml நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுடலாம்.